யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் இன்றைய தினம் கூட்டம் ஆரம்பமாகியது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம், யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் மதலிங்கம் பிரதீபன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச அதிகாரிகள், இராணுவ தரப்பினர், போலீஸ் தரப்பினர் என யாழ் மாவட்ட அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் பங்கு பெற்றுள்ளனர். குறித்த கூட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்றைய தினம் முதலாவது கூட்டத்தொடரில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட அபிவிருத்திக்கு பணியாற்றுவோம் என தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது காலத்தின் அவசியம் என, கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நாம் நமது மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பணியாற்ற வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் உரையாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எழுகின்றார். அவர் அபிவிருத்தி தொடர்பாக உரையாற்றாமல் தான் வேறு விடயங்களை உரையாற்றப் போவதாக முதலே தெரிவிக்கின்றார். அந்த வகையில் வைத்திய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வைத்தியசாலையில் தன்னுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக அவர் அங்கு கருத்து தெரிவிக்கின்றார். அங்கு வைத்தியசாலையில் வைத்து வைத்திய பணிப்பாளர் தன்னுடைய வழக்கரம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் என அவர் தன்னிடம் தெரிவித்ததாக, அதற்கு தன்னிடம் ஆதாரங்கள் உள்ளதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார். எனவே ஒரு அமைச்சர், அமைச்சு பதவியில் உள்ளவர்கள் இவ்வாறு அதிகாரிகள் அவர்களுடைய பெயர்களை பாவிக்கும் அளவு அரசியல் செயற்படுகின்றதா? இவ்வாறானவர்களை சந்திரசேகரன் ஊக்குவிக்கிறாரா என சந்திரசேகரனை பார்த்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிலளிக்கவில்லை. இப்பொழுது அபிவிருத்தி தொடர்பாக நாம் பேசுகின்றோம். இது தொடர்பாக நாங்கள் தனியாக பேசலாம், இது தொடர்பாக தனித்து அனைவர் முன்னும் பேசலாம் என ராமலிங்கம் சந்திரசேகரம் இதன் போது தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் அவர் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தையும் அங்கு குறிப்பிடுகின்றார். இந்த மின்சார சபை தொடர்பாக தற்பொழுது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் யாழ்ப்பாண பிராந்திய மின்சார சபை மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல்கள் பொருத்தும் திட்டத்தில் பல்வேறு லஞ்சம், ஊழல் இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பாக ஆதாரங்களுடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிரூபித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாகவும் அவர் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த யாழ்ப்பாண பணிப்பாளர் விடயம் தொடர்பாக உள்ள அரசியல் தொடர்பாக பல்வேறு நபர்களின் தலையீடு உள்ளதாகவும், இது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும், இவற்றை நான் பாராளுமன்றத்தில் வைத்து உரையாற்றுவேன் எனவும், இங்கு எனக்கு நேரம் வழங்காவிட்டால் நான் இவ்வாறான உண்மைகளை பாராளுமன்றத்தில் நிச்சயம் வெளிப்படுத்துவேன் என ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கின்றார். எனவே அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சற்று பதற்றமான நிலைமை இதனால் ஏற்பட்டது. இது தொடர்பாக நாம் காணொலியை பார்க்கலாம். தேசத்தின் தெய்வங்களின் பொற்பாதங்களையும் என்னுடைய தலைவனின் பொற்பாதங்களையும் மனதில் நிறுத்திக் கொண்டு இன்றைய இந்த நாளிலே எங்களுடைய இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் அரச அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் மற்றும் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த நிமிடத்திலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகர்களுக்கும் எனது காலை வணக்கம். நான் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் அதிகமாக எடுப்பதாக தீர்மானித்திருக்கிறார். ஒப்பிட்டு பார்த்தால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஆமோதிப்பார்கள் நினைக்கிறேன். அன்றைய பாராளுமன்ற அமர்விலே வடக்கிற்கும் தெற்கிற்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வித்தியாசம் இருக்கின்றது. සිංහලිකයන උතුරයි නගිනහිරයි වෙන විදියට අපි පාලනය කරනවා කියලා විවක්ෂයෙන් මාදිරි කෙනෙක් කියනකොට මම තමයි නගිලා කිව්වේ නේ උතුරේ ඉන්න පොලිසිය උතුරේ ඉන්න ආමෙල්ලඩෑරි අපිට එහෙම වෙනස්කම් කරන්නේ නැහැ කියලා එදා මම පාර්ලිමේන්තුවේ කිව්වා. ඒක මම හිතන්නේ අපේ honorable Sandra and four members of parliament ராமோதி பார்லமெண்ட் நினைக்கிறேன். ஆனால் அது நான் அவ்வாறு கதைப்பதற்குரிய காரணம் LVP எனப்படுகின்ற தேசிய அரசாங்கத்துக்கு யாழ் மாவட்டத்திலே மக்களுடைய ஆணை 3 பிரதிநிதிகளை அழுத்தமாக இருந்தது. NPP அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக ஊழல்களை ஒழிப்போம், இந்த இலங்கை திருநாட்டிலே கள்வர்களை பிடிப்போம், ஊழல்களை ஒழிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அது புத்திசாலியான சமூகம் என கருதப்படுகின்ற இலங்கையின் தலை என கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் NPPக்கு வாக்களித்தார்கள். அது தவிர்த்து வரப்பட்ட அலை அல்ல. அந்த அலையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் சாவகச்சேரியும் சேர்த்து அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கே தெரியும், சாவகச்சேரியில் NPP அரசாங்கத்துக்கு கிடைத்த வாக்குகளை விட எனக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம். அதே போல் கிளிநொச்சியில் வரலாறுகள் இருக்கிறது.
இப்போது நான் இதை இங்கிலீஷ் சொல்றேன் என்றால் சிங்கள மொழி பேசுங்களுடைய அரசு அதிகாரிகள் இருப்பதால் the issue is that I on that day on the parliament and I witnessed and I seconded the word from the health minister that there is no kind of discrimination between people of Jaffna and the Eastern Province. The police is not doing that kind of discrimination, but unfortunately, I had an incident as a member of parliament on a couple of days back, maybe probably 2 days back. I went to teaching hospital Jaffna after I received a written complaint from the public. There were 170 volunteers were employed for 3 years without any payment. So I got the written consent, I got the calls from several employees that they have been abused and chased away. So you all can remember, maybe 1 week before, 1.5 week before, there were a couple of employees went to the Ministry of Health and had a discussion with the minister, and he was promising that employees that they will be given a kind of justice for their issues. But unfortunately, after he sent back those people from Ministry of Health to Jaffna, the Jaffna Regional Hospital Director Dr. Satyamurthy has violently pulled them to the office and asked them. Subject அந்த subject Okay, give me 1 second. No, if it is not unnecessary, Mr. Sridharan, please let me know, because the same chance that you have is the same thing I have. So don't disturb my speech and I will not be disturbing yours. So after that, the police has taken a complaint from the director and charged me as a member of parliament. I have the clear recording to say that the director of Regional Hospital Jaffna asking me to go out of the hospital and asking me to take a permission to come into the hospital as a member of parliament. I have the due duty to go and check the public complaint. So அவருடைய என்னுடைய முக்கியமாக சொல்லிக்கொண்ட விஷயம் என்னவென்றால், தன்னுடைய வலது கைதான் எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலது கை என்று சொல்லக்கூடிய சாட்சிகளையும் நான் வைத்திருக்கிறேன். அவ்வாறு தேசிய அரசாங்கம் ஒரு அரசு அதிகாரி ஒருவர் தேசிய அரசாங்கத்தின் வலது கை அமைச்சர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் அங்கே அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களும் அதே பாராளுமன்ற அதே வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார். அவருடைய முகப்புத்தகத்திலே தங்களுடைய படங்களை பகிர்ந்து கூட இருக்கிறார். அப்போது மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்த இன்னல்கள் சம்பந்தமாக ஒரு மக்களின் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பு security should be given by the police. Unfortunately, I was supposed to call the 119 from there, and the police came after 30 minutes and did not take any complaint. அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதை நான் பேசலாம் மேனேஜிங்காக. Okay, another 2 minutes, sir. Yes, please, another 2 minutes, because I have to tell this. And the second thing is, we have come across your work at Clean Sri Lanka. So, and the second thing is, you have promised us that you will be cleaning the ஊழல்வாதிகள் எல்லாரையுமே நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர்கள். ஸோ அது சம்பந்தமான சகல இதுகளை நான் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பேன். அது சம்பந்தமான சகல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இங்கே அரசியல் என்பது இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் 3 எம்பிமார், அது தவிர அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் NDP-யில் இருந்து. ஆகவே 4 பேருடைய மெத்த கடமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமாக பார்ப்பதற்கு. அவர்கள் அது தவிர எங்களுடைய சுண்ணாட்டிலே மின்சார சபை இணைப்பை கொடுப்பது சம்பந்தமாக அந்த சப்ஜெக்ட் வரும்போது நான் நினைக்கின்றேன். அதை விட பப்ளிக் சர்வெண்ட் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு எம்பி ஒருவரை வைத்தியசாலையில் இருந்து செக்யூரிட்டியை போட்டு வெளியில் விடுவேன் என்று ஊடகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு ஈகோட்டில் அவருக்கு எங்கே இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் நான் கலைக்க உங்களுக்கு அனுமதி தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் அட்ஜர்ன்மென்ட் 15 தேதி வைக்கப்படும். நான்